அனைவருக்கும் வணக்கம். தேர் இஸ் சம்திங் ராங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக். சொல்லியிருப்பது நானோ இல்லை ஏதோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ ஏதோ ஒரு பொதுமக்களோ அல்ல, மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் நீதியரசர் மாண்புமிகு புகழேந்தி அவர்கள் மிக முக்கியமான இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதிலும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கை தீவிரமாக விசாரணை சோதனை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை டாஸ்மாக் வழக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பது பற்றி விரிவாக பேசலாம். கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய செய்தி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்திய சோதனை, அதைத் தொடர்ந்து மதுபான ஆலைகளில் நடத்தப்பட்ட சோதனை, ஆகாஷ், பாஸ்கரன், ரத்தீஷ் இவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமான தொடர்பு, இது குறித்த செய்திகள் தான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனுவை தாக்கல் செய்தது யார் அப்படின்னா, மதுரையை சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி, இந்த 3 பேரும் டாஸ்மாக் ஊழியர்கள். இவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாங்கள் டாஸ்மாக் பணியாளர்களாக இருக்கிறோம், அப்போ டாஸ்மாக் விற்பனையாளர்களாக இருக்கிறோம், அப்போது எங்களுடைய இந்த மதுபான அப்போ இந்த டாஸ்மாக் கடைகளில் மாமூல் வசூலிக்கிறார்கள், தினமும் 5000 ரூபாய் மாமூல் வச்சுக்கிறார்கள் இந்த டாஸ்மாக் கடைகளில் எல்லாம். அப்போ இது குறித்து நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுக்கிறோம், இந்த முறைகேடு மீது நடவடிக்கை எடுங்க என்று சொல்லி நாங்கள் புகார் கொடுத்தால் புகாரில் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஊடகங்களை சந்தித்து நாங்கள் இந்த முறைகேடு குறித்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அந்த பேட்டி கொடுத்ததும் உடனடியாக டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது களங்கம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எங்களை பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள். எங்களை பணியிடை நீக்கம் செய்தது சட்டவிரோதமானது என்று அறிவித்து அந்த நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை இவர்கள் நாடுகிறார்கள். இந்த மனுவினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் மதுரை கிளையில் வருகிறது. அப்போதுதான் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். நீதியரசர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுதாரர்களுடைய இந்த புகாரை எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். பேசிவிட்டு மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரி, திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் செல்வம் ஆகியோர் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளார்கள் இந்த டாஸ்மாக் கடைகளில். அது மட்டும் இல்லாமல் இது குறித்த உரையாடல்களை எல்லாம் சம்பந்தப்பட்ட நபர்கள், மனுதாரர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியுள்ளார்கள். இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார். இதெல்லாவற்றையும் பார்க்கிற போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது, சம்திங் ராங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்று நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான கருத்து. அது மட்டுமல்லாமல் அவர் கூடுதலாக சில செய்திகளை சொல்றார். என்னன்னா, அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்காக மதுவை அரசே விற்பனை செய்து வருகிறது. இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது. இங்க கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கிறதுக்காக டாஸ்மாக் கடையை நடத்துறோம்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் துறையிலேயே ஊழல் நடந்தால் எப்படி, இதை அனுமதிக்கவே கூடாது என்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாக்கிலும் ஏதோ நடக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டுவிட்டு சம்பந்தப்பட்ட அந்த மனுதாரர்கள் மீது எடுத்த அந்த நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும். டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார் என்றால், அப்போ டாஸ்மாக் துறையில் தவறுகள் நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது. தவறுகள் நடக்காமல் இருந்தது என்றால் நீதியரசர் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு கருத்தை நீதியரசர் சொல்லியிருக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் தவறு நடக்காமல் இருந்திருந்தது என்றால் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மீது எடுத்த அந்த நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கவும் மாட்டார். அப்போ நீதியரசர் அவர்களுடைய இந்த உத்தரவிலும் அவருடைய இந்த கருத்துகளையும் பார்க்கிற போது டாஸ்மாக் துறையில் அவர் குறிப்பிட்டது போல் சம்திங் ராங், ஏதோ தவறு இந்த டாஸ்மாகில் இருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு சில கேள்விகள் எழுகிறது. அந்த மனுதாரர்கள் யாரிடம் புகார் கொடுத்தார்கள்? லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் கொடுத்தார்கள்.
இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை மீது இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுப்பப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சரியான முறையில் அந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்ததென்றால் நீதிமன்றம் வரைக்கும் இவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள், மனுதாரர்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்க மாட்டார்கள். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தெரியுமா? இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை நாங்கள் சோதனை நடத்தினோம், நாங்கள் விசாரணை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளை மேற்கோள் காட்டி தான் அமலாக்கத்துறை களத்தில் இருக்கிறாங்க. அப்போ அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தமிழக அரசு சென்றது இல்லையா? அப்போ அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள் இல்லையா தமிழக அரசு? அப்போது தமிழக அரசு வைத்த வாதம் என்ன தெரியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நல்ல முறையில் வழக்கை நடத்தி வருகிறார்கள், அப்போ அமலாக்கத்துறை எதற்கு தேவையில்லாமல் வருகிறது என்கிற வாதத்தை தமிழக அரசு வைத்தது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை. தமிழக அரசு குறிப்பிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த லட்சணத்தில் வழக்கை நடத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு சாதாரண இந்த ஒரு சின்ன வழக்கையே, சாதாரண வழக்குன்னா இந்த மனுதாரர்களுடைய இந்த வழக்கை சொல்கிறேன், இந்த 5000 ரூபாய் வசூல் செய்கிறார்கள் என்கிற அந்த வழக்கு இருக்கிறது இல்லையா? அது சாதாரண வழக்கெல்லாம் இல்லை, அதுவும் பெரிய வழக்கு தான். அதையும் நம்ம சாதாரண வழக்கு என்றெல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் பெரிய வழக்கு தான். இதையே சரியான முறையில் நேர்மையான முறையில் விசாரிக்காத லஞ்ச ஒழிப்புத்துறை பெரும் புள்ளிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை எப்படி நேர்மையாக விசாரிப்பார்கள்? எப்படி விசாரிப்பார்கள்? லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டுமே இந்த வழக்கை விசாரித்திருந்ததென்றால் ரத்தீஷ் என்கிற பெயர் அந்த கேரக்டர் சீனுக்குள்ளாடி வந்திருக்கவே செய்யாது. ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற பெயர் சீனுக்குள்ளாடி வந்திருக்கவே செய்யாது. லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டும் இந்த வழக்கை விசாரித்திருந்ததென்றால் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்க மாட்டார். அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாம் வெளியானதாக செய்திகள் வந்தது இல்லையா? அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டதாக, அதெல்லாம் வெளியே வந்திருக்காது. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இந்த முறைகேடு வழக்குகளை, மோசடி வழக்குகளை விசாரிக்கிறது என்பதற்கு இந்த வழக்கு மிக சிறப்பான ஒரு உதாரணம். அதற்கு தான் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. நீதியரசர் அவர்கள் காட்டமான தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இப்போ அடுத்து நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 5000 ரூபாய் தினமும் வசூல் செய்கிறார்களா? அப்போ இந்த பணம் எல்லாம் எங்கே செல்கிறது? யார் சொல்லி இவர்கள் வசூலிக்கிறார்கள்? சம்பந்தப்பட்ட அந்த மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரியும் திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் செல்வம் இருவரும் இந்த பணத்தை வசூலிக்கிறாங்க இல்லையா? இந்த பணம் எல்லாம் எங்கே செல்கிறது? என்ன குற்றச்சாட்டுன்னா மாமூல் வசூலிக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்போ இந்த பணம் யார் சொல்லி வசூலிக்கிறார்கள்? யாரிடம் இந்த பணம் செல்கிறது? தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்களுடைய அடிப்படை வசதிகள், தேவைகள் கூட பல இடங்களிலும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட நம்ம பேசியிருந்தோம். நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறைக்காக அந்த மக்கள் களத்தில் இறங்கி போராடி சபாநாயகர் அப்பாவுவை சுற்றி வளைத்து அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டது பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் மக்களுடைய அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, மின்சார வசதி, இதில் கூட தன்னிறைவு அடையலை. இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஒரு புறம் அரசு கடனில் இருக்கிறது, இன்னொரு புறம் இதே போன்று முறைகேடுகள், மோசடிகள். இந்த முறைகேடுகள், மோசடிகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு திருடியவர்களிடமிருந்து அவர்கள்ட்ட வெறும் நடவடிக்கை மட்டும் எடுப்பதோடு, அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதோடு நிறுத்திவிடாமல் அவர்கள் இது நாள் வரை திருடி வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் கைப்பற்றினால் மட்டும்தான் தமிழ்நாடு உருப்படும். இந்த மோசடி செய்து முறைகேடு செய்து சம்பாதித்த அந்த பணத்தை இவர்களிடம் இருந்து பறிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். அது மக்களுடைய பணம். இதை எடுத்தாலே தமிழ்நாட்டினுடைய கடன் தீர்ந்துவிடும். அதை செய்யணும். இப்போ அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தீவிரமாக இறங்க வேண்டும். திமுக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் தடை விதித்து விட்டது இந்த டாஸ்மாக் வழக்கில், அமலாக்கத்துறையால் இனி விசாரணை சோதனை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணைக்கும் சோதனைக்கும். உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு என்ன அப்படின்னா, ஏன் ஒட்டுமொத்த டாஸ்மாக் துறையின் மீதே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்? எப்படி நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்தையே குற்றம் சாட்டுவீர்கள், விசாரிப்பீர்கள் என்பதுதான் நீதிமன்றத்துடைய உத்தரவை தவிர தனிநபர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பது உத்தரவல்ல. தனிநபர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இந்த ரத்தீஷ், இந்த நபர்கள் எல்லாம்
இன்னும் தப்பிவிடவில்லை. நீதிமன்றம் அடுத்த அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்கிறது வரைக்கும் தான் இவர்களுக்கான இந்த தடை. அமலாக்கத்துறையினுடைய அந்த பதில் மனு, அவர்கள் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு நீதிமன்றம் அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிக்கலாமா இல்லையா என்பது குறித்த உத்தரவை பிறப்பிக்கும். அமலாக்கத்துறை தீவிரம் காட்ட வேண்டும். அமலாக்கத்துறை ஏற்கனவே நாம் பேசியது போல் வெறும் பரபரப்புக்காக ஒரு ரைடை விட்டு சில சின்ன சின்னதாக நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. அமலாக்கத்துறை மீது அந்த சந்தேக பார்வை மக்களால் வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. இதெல்லாம் நாடகங்க, இதெல்லாம் பெரும்புள்ளிகள் எல்லாம் அமலாக்கத்துறை பிடிக்காது, சமரசம் செய்து விடுவார்கள் என்று. அதிலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வரைக்கும் சென்று விட்டார், மோடி அவர்களையும் சந்தித்து விட்டார். இனிமேல் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை எல்லாம் இருக்காது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் அமலாக்கத்துறை மீது இருக்கிறது. தன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் போக்கி அந்த விமர்சனத்திற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த பதில் மனுவில் என்னென்ன வாதங்களை வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த டாஸ்மாக் வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகிறது என்பதை நம்மால் கணிக்க முடியும். பார்ப்போம், இந்த டாஸ்மாக் வழக்கு எதை நோக்கி நகர்கிறது, இந்த நீதியரசர் புகழேந்தி அவர்களுடைய இந்த கருத்து அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் வழக்கில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா? இந்த மனுதாரர்கள் 3 பேர் இதில் புகார் கொடுத்தாங்க இல்லையா, மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி, இவர்கள் அமலாக்கத்துறையிடம் ஏதாவது ஆதாரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்களா? ஏனென்றால் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உரையாடல்கள் எல்லாம் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. அந்த உரையாடல்கள் ஆதாரங்கள் எல்லாம் இவர்கள் அமலாக்கத்துறைக்கு கொடுப்பார்களா? அதே போன்று இந்த ராஜேஸ்வரி மற்றும் செல்வம் அவர்கள் இந்த வசூல் வேட்டை நடத்தியவர்கள், அவர்களை அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்போகிறதா? இன்றைக்கு மதுரை நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு சார்ந்து அமலாக்கத்துறை கூடுதலாக ஏதாவது ஆதாரங்களை திரட்டி இதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை இந்த சோதனையை தீவிரப்படுத்த போகிறார்களா? நீதிமன்றம் அதற்கான அனுமதியை இவர்களுக்கு கொடுக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.